லைவ்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சல்ஸ் டிவில் டாஸ்க் முடிச்சிட்டாங்க. இப்ப லைவ்ல வந்து முடிச்சாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சத்யா வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எனக்கு வந்து முத்துக்குமர் வந்து பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அருண் வந்து செம்மையா வந்து கேம் விளையாடா. அருண் தான் வந்து சூப்பரா வந்து பாசிட்டிவா வந்து விளையாண்டுட்டு இருந்தது வந்து அருண் தான். மோஸ்ட்லி வந்து யாருமே அப்படி விளையாடல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரீசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யா காலையில வந்து மோஸ்ட் ஆஃப்லி தாக்கப்பட்டது வந்து காலையில வந்து 3 பேரை சூஸ் பண்ணாங்க. சத்யா, பவித்ரா அண்ட் அன்சிதா 3 பேர்த்த தான் வந்து டார்ச்சர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப்லி வந்து அவங்கள தான் டார்ச்சர் பண்ணாங்க. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து சத்யா வந்து யாரு இது பண்ணாங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து தான் இது பண்ணா. எப்படின்னா பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், அருண் இவங்க 2 பேர் தான் வந்து சத்யா வந்து தாக்குனாங்க. ப்ரொவோக் பண்றது, மார்க்கிங் பண்றது, என் பேச்சு திறமையில வந்து என்னென்ன பேசுமோ வந்து பயங்கரமா வந்து பேசியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன நல்லா ப்ரொவோக் பண்ணா, மார்க்கிங் பண்ணா. அது இல்லாம வந்து நான் 60 நாள் வந்து இருக்கவே லாக்கில, 60 நாள் எப்பரா இருந்த, ஒண்ணுமே பண்ணாம எப்பரா இருக்க, ஒண்ணுமே பண்ணாம எப்பரா இவ்வளவு நாள் இருக்கிற, எப்பரா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அருண் முத்துக்குமரன் வந்து சத்யா வந்து சொல்லிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் வந்து அருண் பக்கத்துல இருந்துட்டு அருண் வந்து என்னடா முத்துக்குமரன் இப்படி சொல்றா, நீ வந்து வெளியில வந்து காமிக்க முடியா, வெளியில வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து தரமான ரிப்ளை வந்து அப்பயே கொடுத்திருந்தாரு சத்யா. என்ன ரிப்ளைன்னு பாத்தீங்கன்னா வந்து என்ன மக்கள் பிடிச்சிருந்தனால வந்து மட்டும்தான் வந்து 60 நாள் வச்சிருந்தாங்க, பிடிச்சிருக்கலன்னா வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, என் கேம் நல்லா விளையாடுறதுனால தான் 60 நாள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சத்யா ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடியுது. இதுல வந்து என்ன பிசிக்கலா வந்துட்டு என்ன வந்து தாக்கணும், முத்துக்குமர் வந்துட்டு அவ்வளவு மென்டலா வந்துட்டு என்ன தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா வந்து நம்ம சொல்லி ஆர்ஜி ஆனந்திட்ட அண்ட் நம்ம அன்சிதா எல்லாம் சொல்லிட்டு இருந்ததும் பார்க்க முடியுது. என்ன வந்து அப்படி வந்துட்டு என்ன தாக்கணும், எதுக்கு தான் அப்படி பண்ணா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஆனா 60 நாள் இல்லாதது என்னென்ன என்கிட்ட வந்துட்டு சொல்ல முடியுமோ அது எல்லாமே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சொன்ன வந்துட்டு முத்துக்குமரன் தான். என்னை பத்தி வந்து பிராங்கா வந்துட்டு அடிச்சது வந்து முத்துக்குமரன் தான். தெளிவா வந்துட்டு அவன் மனசுல இருந்ததெல்லாம் வந்து பாரத வன்மம் எல்லாம் எடுத்து வச்சதே அருண் தான் அப்படி முத்துக்குமரன் தான் அப்படின்னு வந்து அந்த ஒரு ரீசனபிள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து மோஸ்ட் ஆஃப்லி வந்து அருண் இதுக்கு நல்லா விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. மேபி வந்து அவர் கேம் பிளே வந்து அப்படி தெரிஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. மோஸ்ட்லி வந்து அருண் வந்து அங்க விளையாடல அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். அருணை பத்தி உங்க டீடைல்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம முத்துக்குமரன் பெஸ்டா இல்ல சத்யா பெஸ்டா அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்து சத்யாவும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து கொடுக்காம அந்த எவ்வளவு நீங்க டார்ச்சர் பண்ண நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் சத்யா ப்ரோவும் இருந்தாரு. மேபி வந்துட்டு அப்படிதான் நடந்துச்சு. அண்ட் இதான் வந்து ஒரு இப்போ வந்து லைவ்ல வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அண்ட் மேபி வந்து உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, யாரும் நல்ல கேம் விளையாண்டா அப்படிங்கிறது. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.